வணக்கம் அன்பான உறவுகளே. இப்போ எங்களோட தாயகத்தில் யாழ்ப்பாணத்தில் சரியான அழிவை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த புயல் சரியான யாழ்ப்பாணத்தை நோக்கி இப்போ நகர்ந்து கொண்டிருக்குது. கரையோரமாக நகர்ந்து கொண்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த காட்சியில் பயங்கர காற்றோடு சற்றுவான மழை, தாழ்வான இடமெல்லாம் மூழ்கிட்டுது. ஜனமெல்லாம் பள்ளிக்கூடங்களில் போயிருக்குது. மேடான பகுதிகளில் சாப்பாடுகள் இப்போ எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்தியாண்ட உதவியை கொடுக்குறாங்க. இந்தியாண்ட ஹெலிகாப்டர்கள் எல்லாம் வந்து உதவி செய்ய போகுது, ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மற்றது அங்கே கொழும்பில் கழனி கங்கை நிரம்பி நிலம்புற கட்டத்தில் வந்துட்டுது. அப்போ அந்த பிரேமதாசா விளையாட்டு மைதானத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதன் பிரச்சனை நடந்தால் அங்கே கொண்டு ஆக்களை விட்டு இதன்றதுக்கு நாடு முள்ளாக ரெட் அலர்ட் போட்டு விட்றாங்க. மக்கள் அனைவரும் எல்லாரும் கவனமாக இருக்கணும், கொண்டு கடவுளை பிரார்த்திப்போமா. இப்போ ஒரு மாதமாக இந்த மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ ஒரு 1.5 கிழமைக்கு முதல்ல ஒரு 3 காற்று சுழற்சி உருவாகி அது வந்து ஒன்றாகி சேர்ந்துட்டுதுன்னு. அப்போ ஒன்றாக சேர்ந்தது இப்போ புயலாக உருவெடுத்துட்டுது. இது அப்படியே இந்த சைட்டால் வந்து அப்படியே நாளண்ட மட்டும் பெரியான மழையை கொடுத்து கொண்டு அங்கால போகும்போது கூடுதலாக இன்றைக்கு இந்த செட்டி குளத்தில் ஏதோ 350 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கான். அதோட முல்லைத்தீவில் ஒரு பக்கத்தில் 320 சென்டிமீட்டர் எல்லாம் மூழ்கிடுது. இராணுவம் வந்து அப்படி உதவி செய்து ஆக்களை மீட்டு கொண்டுருக்குறாங்க.